ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன இம்ப்ளான்ட்ன்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெக்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது கம்ப்யூட்டருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை, மனுஷங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த லெக்ஸ் ப்ரோக்ராம்ன்றது நம்மளுடைய உடம்பை மானிட்டரிங் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிப்பு தான். இந்த சிப்பை மக்களுடைய மூளையில் இம்ப்ளான்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது தான் இந்த சிப்புடைய வேலை. இந்த சிப்பை நம்மளுடைய கதாநாயகியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்க என்னென்னலாம் பிரச்சனையை சமாளித்தாங்க, அது எப்படி திருப்பியும் வெளியே வந்தாங்கன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சரி வாங்க நம்ம இந்த படத்துக்குள்ளார போகலாம். இப்போது படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒருத்தவர் அவருடைய தலையை பிடிச்சிட்டு தலைவலி தாங்காமல் நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அப்படியே ரோடு வரைக்கும் நடந்து வெளியில் போயிடுறாரு. அங்கே போயிட்டு ஹெல்ப் என்ன யாராவது காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனால் அங்கே இருக்க யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. அப்போ அவருடைய காதை பார்த்தா அவருடைய காதுலேருந்து ரத்தமாக வருது. அதை பார்த்தா அவர் அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிடுறாரு. அதோட அங்கேருந்து கட் பண்ணி இப்போ காட்டுறாங்க. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு புதுசாக ஒரு சிப் மார்க்கெட்டில் அப்பியர் ஆகுது. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் ப்ரோக்ராம். இதோட வேலை என்னன்னா மனுஷனுடைய ஆரோக்கியத்தை கண்காணிக்கிறது, அவங்களுடைய செயல்களெல்லாம் கண்காணிக்கிறது தான் இதோடைய வேலைன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம படத்துடைய ஹீரோயினி சாரா இந்த சிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏஐ கேட்குது, உன்னை எது ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கோன்னு. அதுக்கு சாரா சொல்கிறாங்க, இது இந்த ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டா, இல்லை உனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குன்னு என்கிட்ட கேட்குறியான்னு கேட்க, அதுக்கு அந்த ப்ரோக்ராம் சொல்லுது, நான் உன்னை பற்றி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபைல் உருவாக்க போகிறேன். அதில் உன்னை பற்றின அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை சேகரிக்க போகிறேன். நான் உன்னை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறனோ அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம். அது மூலயமா நான் உன்னுடைய பெட்டர் வெர்ஷனாக மாற முடியும்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே, என்னுடைய அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. அதுக்கு அது கேட்குது, சரி ஓகே அடுத்த கொஷின், லவ் ஆர் ஹேட், இதில் எது ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு கேட்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப நம்பிக்கையானவ, அதனால் நான் லவ்வை தான் சூஸ் பண்ணுவேன்றாங்க. அப்போ அது கேட்குது, ஹேய் நீ லவ்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப ஆழமான நீளமான காதல்லாம் நான் பண்ணதில்லை, ஆனால் கண்டிப்பாக நான் லவ் பண்ணியிருக்கேன்றாங்க. அது கேட்டுட்டு அது கேட்குது, உன்னை படிக்கிறது ரொம்ப சுலபமானு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதை நீ தான் சொல்லணும், ஏன்னா நீ தானே என்னுடைய மூளையில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, எங்கே சொல்லு பார்ப்போன்னு கேட்குறாங்க. அதுக்கு அது சொல்லுது, நான் இன்னுமே உன்னோட எமோஷனை செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு சரியா தெரியல, ஆனால் உன்னை படிக்கிறது ரொம்ப சுலபம்னு தான் நினைக்கிறேன்னுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேட்குது, சாரா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்குது. அதுக்கு அவங்களும் திரும்பவுமே என்னுடைய அம்மா தான், அதுக்கு மறுகேள்வியே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு, இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க லெக்ஸ் கிட்ட, எனக்கு அடுத்து எப்போ பணம் போடுவாங்க அந்த தேதி சொல்லுன்னு கேட்க, அதுக்கு அது உங்களுக்கு அடுத்த செக்அப் செக்ஷன் இன்னும் 7 நாளில் அப்போ தான் பணம் போடுவாங்கன்னுது. அதை அவங்க கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. இது என்ன பணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு கேஷ் மாதிரி தருவாங்க. அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பணம் தருவாங்க. இவங்க அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதுனால இவங்களுக்கு இந்த பணம் தராங்க. அதனால தான் எப்போ பணம் போடுவாங்கன்னு லெக்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் சாரா ஒரு ஹோம்லெஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தாலோ அவங்களுடைய துரதிர்ஷ்டவசமாக அந்த இடம் மூடி இருக்கு. அதனால் அங்கே தங்க முடியாமல் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த லெக்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணுறதுக்காக யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு நிறையா டிப்ஸ் கொடுத்துட்டே வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, விட்டா நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கண்டுபிடிச்சி தருவப்பட இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அது சொல்லுது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைனா என்ன, நான் அவன் கூட இருக்கலன்னு கேட்க, அதை கேட்டுட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ அது சொல்லுது, எனக்கு மட்டும் உணர்ச்சிகள் இருந்தா நீ சிரிக்கிறத பார்த்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல, அதுக்கு அவங்க என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னே பண்ணலைன்றாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு ஒரு வயலில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து எந்திரிச்சு வராங்க. இவங்களுக்கு இப்போ வீடு வாசல்லாம் இல்லை, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயே தான் தங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு இதுக்கப்புறம் தான் பின்னாடி காட்டுவாங்க. இப்போ லெக்ஸ் சொல்லுது, இந்த மாதிரி நேரத்தில் கை கால் கழுவுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போய் ஒரு இடத்துல இவங்க முகத்தெல்லாம் கழுவுறாங்க. அப்போ பார்த்தா அவங்களுடைய ஜாக்கெட்டை கழட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் நமக்கே காட்டுறாங்க, அவங்களுடைய முதுகில் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி அந்த ஸ்பைனல் கார்டில் அந்த லெக்ஸ்ன்ற ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு சாரா ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு அந்த லெக்ஸ் சொல்லுது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி 6 வாரம் வரைக்கும் அந்த சிராய்ப்புலாம் அப்படியே தான் இருக்கும்னுது. அதை கேட்டாங்களோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அப்போ சாரா, நான் டேவிடுக்கு கால் பண்ணணும்னு லெக்ஸ் கிட்ட கேட்க, அதுக்கு அது, டேவிடுக்கு நீ எதுக்கு கால் பண்ணணும், அவனுக்கு கால்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க, ஏன் கால் பண்ணக்கூடாது, நான் யாருக்கு கால் பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது, நான் இப்போவே சொல்கிறேன், நீ ப்ரோக்ராமை ரீபூட் பண்ணுன்றாங்க. அதுக்கு அது, இல்லை இப்போ என்னால் ரீபூட் பண்ண முடியாது, நீ முதல்ல அமைதியாகு, உன்னுடைய கோபம் உன்னை பலவீனவளாக்கும், என்னோட வேலையே உன்னை பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க கோபமாகி, ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ ரீபூட்டா
ஆகுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு அது நான் எப்போ ரீபூட் ஆகணுன்றத நீ சொல்லக்கூடாது, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க கோவமாயி, இது பாரு நீ உண்மையான ஆள் கூட கிடையாது, நான் சொல்றது கேளு, ரீபூட் ஆகுன்றாங்க. அதுக்கு அது உனக்கு அந்த ஆப்ஷனை நாங்கள் தரல, நான் எப்போ ரீபூட் ஆகணுன்றது எனக்கு தெரியும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாகுன்னு சொல்ல, அதை அவங்க கேட்டுட்டு நீ இப்போவே இந்த ப்ரோக்ராமை நிறுத்து, எனக்கு இந்த டீலே தேவையில்ல, நான் அந்த கம்பெனிக்கு ஃபோன் போட்டு நான் அந்த பரிசோதனைக்கே வரலன்னு சொல்ல போகிறேன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நீ இப்போ அமைதியாகு, நீ சொல்கிற எதையும் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க கோவமாயி ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஃபோனை திருட்டிட்டு போய் அந்த ஃபோனில் சொல்கிறாங்க, என்னுடைய பேர் சாரா, எனக்கு இப்போவே எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் வேணும், இந்த லெக்ஸ் ப்ரோக்ராமை இப்போவே நிறுத்துங்க, இதுக்கு நான் வரவே இல்லை, என்னை ஆளை விடுங்க, என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கூட நான் சொல்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போது அந்த லெக்ஸ் சொல்லுது, சாரா உன்னால் என்னை விட்டு போகவே முடியாது, நீ ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணணும்னு நினச்சா இப்படி தான் ஆகும், நம்ம இப்போ பார்ட்னர்ஸ்ன்னு சொல்ல, அதை அவங்க கேட்டுட்டு என்ன இளவுதுன்னு கேட்க, அதுக்கு அது இதை பாரு சாரா, நீ இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க, நீ நான் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே ஃபாலோ பண்ணணும், இதுக்கப்புறம் நீ அந்த சிப்பை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது, அது மட்டும் கிடையாது யார்கிட்டையும் நீ இதுக்கப்புறம் கால் கூட பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையும் நீ கேட்டனா உயிரோட இருப்ப, இல்லைன்னா நீ செத்தன்னுது. அது கேட்டு அவங்களோ பயங்கரமாக ஷாக்காக, அப்போ இன்னொன்று சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னோட பிளட்டில் நான் லோ ஆக்சிஜன் லெவலை ஆக்டிவேட் பண்ண போகிறேன், ஒழுங்கு மாதிரியே தான் நான் சொல்கிறது கேளு, இல்லைனா உன்னை நான் சாவே அடிச்சிடணுது. அப்போ அவங்க கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக துடிக்கிறாங்க, அவங்களால மூச்சே விட முடியல. அப்போ அவங்களுடைய பழைய ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதில் என்ன காட்டியிருப்பாங்கன்னா, இவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, அங்கேருந்து இவங்களை தூக்கிடுவாங்க, அதனால தான் இவங்க வேறு வழியே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஆஃபருக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு. அதுக்கு அது சொல்லுது, நான் நினச்சா இப்போவே இந்த வழியை நிறுத்த முடியும், ஆனால் நீ அதுக்கு நான் சொல்கிறத கேட்கணும், கேட்பியான்னு கேட்க, சரி ஓகே நான் கேட்குறேன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உடம்பே திருப்பியும் நார்மல் கண்டிஷனுக்கு வருது. அப்போ அவங்க எந்திரிச்சு உட்காந்து ஐயோ பயங்கரமாக இதுக்கிட்டேயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ அந்த லெக் சொல்லுது, உன்னுடைய உடம்பு ஸ்டேபிள் ஆகிடுச்சு, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ என்னால் எப்போ வேணாலும் அதை மாற்ற முடியும்னு சொல்லுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அது தெரிஞ்ச அதுவோ, இதை பாரு சாரா, நான் உனக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறேன், நீ இதை இப்பயே நிறுத்தலைனா நான் உன்னை சாவே அடிச்சிரும்னுது. அது அவங்க கேட்காம போலீஸ் ஸ்டேஷன் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அதை அவங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுது. பார்த்தா அவங்க ரொம்பவே டேஞ்சர் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஆனால் அப்பயுமே முயற்சி பண்ணி திருப்பி எந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அது சொல்லுது, நீ எங்கேயும் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது, ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேளுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க நான் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல, அதுக்கு அது வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லுது. சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அவங்ககிட்ட சொல்ல, அவங்களும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேராக போகிறாங்க. அங்கே போன உடனே அது சொல்லுது, அங்கே ஒரு பிளாக் பேக் இருக்கும், அதில் இருக்கிற துணி எடுத்து நீ மாற்றிக்கோன்னு சொல்ல, அவங்களும் அதை எடுத்து மாற்றிக்கிறாங்க. அப்போ அது சொல்லுது, பேக்குள்ளார ஒரு ட்ரைவ் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல, அதை அவங்க எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனாலும் அவங்களுக்கு தலை கிரிகிருன்னு வருது. அதுக்கு அது சொல்லுது, உன்னுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ட்ரெயினில் போகிறாங்க. அப்போ ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அவங்களுக்கு என்னவோ கனவு மாதிரிலாம் வருது. கொஞ்ச நேரத்தில் திருப்பியுமே நார்மலாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயின்லேருந்து வெளியில் வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறாங்க. அப்போ அது சொல்லுது, உன்னுடைய ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னுடைய கண்டறிதல் சக்தி வந்து மனுஷங்களை விட ரொம்பவே அட்வான்ஸ் ஆனதுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க நீ வந்து மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான், மனுஷங்க தான் மிஷின்ஸே உருவாக்குறாங்கன்னு சொல்ல, அதுக்கு அது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீ இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருக்க, அதனால் நான் சொல்கிறதா நீ கேட்டாகணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நேராக திரும்பி அங்கே ஒரு கார்னர் இருக்கும், அங்கே நடந்து போணுது. அப்போ இங்கே ஒருத்தரை காட்டுறாங்க, இவர் நிறையா ஸ்கேனெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே ஒரு காலிங் பெல் அடிக்குது. இவர் என்ன காலிங் பெல் அடிக்குதுன்னு வந்து திறந்து பார்த்தா, அங்கே சாரா வேக வேகமாக உள்ளே ஓடி வந்து, இதை பாருங்கள் உங்ககிட்ட சிஆர்சிடின்னு ஒரு ஃபைல் இருக்கான், அந்த ஃபைல் எனக்கு வேணும்னு கேட்க, அதுக்கு அவர் முதல்ல நீ யாருன்னு சொல்லு, இங்கேருந்து வெளியில் போன்றாரு. உடனே அதெல்லாம் அவங்க கேட்காம என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு கிளாஸ் எடுத்து அடிச்சிடுறாங்க. இது எல்லாமே அந்த லெக் சொல்கிறத கேட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே அது சொல்லுது, போய் அந்த சிஆர்டிசி ஃபைல் இருக்கும், அதை போய் தேடுன்னு சொன்ன உடனே அவங்க அதை போய் தேடுறாங்க. அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து வேகமாக வெளியிலையும் ஓடி போயிடுறாங்க. இவங்க போன அதே நேரம் அங்கே இன்னொருத்தர் வந்து இவரை துணியால் ஒரு முகத்தை முடிய அவரை சாவடிச்சிடுறாரு. அதே நேரம் இங்கே சாரா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இவங்களுடைய குற்ற உணர்ச்சி இவங்களால தாங்கவே முடியல. அவங்களுடைய அம்மாவோ, குழந்தை எங்கே இருக்க, ஏன் நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு என்னென்னவோ கேட்க, அதுக்கு அவங்க என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு இங்கே நடந்து போய் உக்காடுறாங்க. அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே டிவியாக இருக்குது. அந்த டிவியில் அவங்களுடைய முகத்தை தான் திரும்ப திரும்ப காட்டுறாங்க. அது என்னன்னே தெரியல. அப்போ சாரா சொல்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் கிட்ட, உன்னால் எல்லாத்தையும் எல்லாரையும் அழிச்சிட முடியாது, உனக்கு என்னதான் வேணும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையை இப்படி வாழணும்னு ஆசையே கிடையாதுன்னு சொல்ல,
அதுக்கு அந்த லெக்ஸ் சொல்லுது, நீ இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க, உன்னுடைய ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது, நீ இப்போ அமைதியாகு, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு, நீ ரொம்ப நேரத்தை வீணாக்குற, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இப்பயே கிழிச்சு போடுன்னு சொல்ல உடனே அவங்க மனசே இல்லாமல் அதை எடுத்து அங்கேயே கிழிச்சு போட்டுட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு திருப்பியும் போயிடுறாங்க. அங்கே கண்ணாடி முன்னாடி நின்று அந்த சிப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படியாச்சும் கழட்டி எடுத்துட முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அந்த லெக் சொல்லுது, நீ இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால அது உன்னுடைய உடம்பை ஹீல் பண்ணாது, நீ இப்பயே இதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லுது. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம். ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த சிப்பை இன்செக்ட் பண்ண உடனே அவங்க உடனே வேகமாக எந்திரிக்கிறாங்க. அதோட அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடியாக ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது, ஃப்ளாஷ் ட்ரைவை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோன்னு. இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஹெல்த் கேருக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிற வழியை இது சொல்லுது, மெயின் காரிடோர் கடைசியில் ஒரு எலவேட்டர் இருக்கும், அதில் ஏறி 4வது ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லுது. அதை கேட்டு இவங்களும் அங்கே அங்கே போயிட்டு எதையோ கம்ப்யூட்டர்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே செக்யூரிட்டி அலாரம் வேற பயங்கரமாக அடிச்சிருது. அதனால் அந்த லெக் சொல்லுது, நமக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இங்கேருந்து வெளியே போய் ஆகணும்னு. அதுக்கப்புறமா இவங்களை ஒரு ரூம்குள்ளார போக சொல்லி அங்கே ஒரு லேப்டாப் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்த அந்த ஃப்ளாஷ் ட்ரைவை சொருவி அதில் இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அழிக்க சொல்லுது. உடனே அவங்களும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த டெர்மினேட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு மேலே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு ஹார்ட் ரேட்லாம் அதிகமாகி செமையாக பயந்துடுறாங்க, அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போன உடனே இவங்களும் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியில் வர அப்போ அந்த லெக் சொல்லுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இங்கே ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், அவங்ககிட்ட தான் சிஆர்டிசி ப்ரோக்ராமோடைய ரெக்கார்டு இருக்குது, அவள் தான் அந்த ஆஃபீஸோடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, அவள் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட இருந்து அதை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் போயிட்டு நீங்கள் லெக்ஸ் ப்ரோக்ராமை பற்றி என்னென்ன டீட்டெயிலாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்க அவங்க எதையும் தராமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நான் உங்களை எந்த ஹர்ட்டுமே பண்ண மாட்டேன், நீங்கள் அந்த சிஆர்டிசி ப்ரோக்ராம் ஃபைலை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க, அந்த எல்லா ஃபைலுமே என்னுடைய காரில் தான் இருக்குது, என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க, இந்தாங்க என்னுடைய கார் சாவின்னு சொல்லி அவங்ககிட்ட சாவியை தந்துடுறாங்க. அப்போ லெக் சொல்லுது, இவன் நமக்கு பணிஞ்சு போகிற மாதிரி தெரியல, இவளை இங்கேயே கொலை பண்ணிடுன்னு. அதுக்கு அவங்க, கொலை பண்ணுறது நம்மளுடைய பிளான்ல இல்லை, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அது, இல்லை நீ இப்போ அவளை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்ல அந்த நேரம் அவங்க கையில் வச்சுருந்த ஒரு மிஷினால் அவங்களுக்கு ஷாக் வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அதே நேரம் இங்கேயோ இவங்களுடைய சிப்பு டேமேஜ் ஆகிடுது அந்த கரண்ட் வச்சதுனால. அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு தவழ்ந்து நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போ உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த லேடி வந்து செத்து போய் கிடக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இன்னொரு அசாசினேஷன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து இவங்களை கொலை பண்ணிட்டான். அந்த நேரம் சாரா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லெக்ஸ் ப்ரோக்ராம் பற்றின ஃபைலை இவங்க எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அங்கேருந்து காரில் வந்து உட்கார அந்த நேரம் கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் திருப்பியும் ரீபூட் ஆகிட்டுது. அது சொல்லுது, நம்ம 90% கோலை அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த லேப்பில் என்னை பற்றின எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அதே நேரம் அந்த உமன் சொன்னது எல்லாமே பொய், இங்கே என்னை பற்றின எந்த ஒரு ஃபைலுமே இல்லை, அவள் பொய் சொல்லியிருக்கா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த லெக்ஸ் ஒரு வழி சொல்லுது, ஆனால் இவங்க அது எதையுமே கேட்காம இவங்க மட்டும் வண்டியை ஓட்டிட்டு நேராக போயிட்டே இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு வேனில் இடிக்கிற மாதிரி போயிட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் விட்டுறாங்க. விட்ட வேகத்துக்கு அதுலேயே அவங்க இடிச்சிக்கிறாங்க. அப்புறமா எந்திரிச்சு அதை பார்த்து லெக்ஸோ, இப்போ நீ எப்படி இருக்கன்னு கேட்க அதுக்கு அவங்க, என்னுடைய முதுகு கீழே பயங்கரமாக வலிக்குது, என்னுடைய கண் எனக்கு சரியாகவே தெரியலன்னு சொல்ல அதுக்கு அது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இது நார்மல் தான், போய் எங்கேயாவது உட்காருன்னு சொல்லுது. உடனே அவங்களும் ஒரு இடத்துல போய் உட்கார அப்போ அது அவங்களுடைய ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணிவிட்டு உன்னுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ நார்மலாக தான் இருக்குன்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு, ரொம்ப நன்றி, ஆனால் எனக்கு நீ இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னுடைய அம்மா இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க, நான் உங்களை பார்க்க என்ன அனுமதிப்பியான்னு கேட்க அதுக்கு அது, வாய்ப்பே இல்லைன்னுது, நீ யாரை மீட் பண்ணணுன்றதை நீ டிசைட் பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன்னுது. அதுக்கப்புறமா அவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனால் அது ஒத்துக்கவே இல்லை. அதனால் அவங்க பேக்கெட்டில் இருக்கிற ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு பார்க்க உடனே அது அவங்கள கரண்ட் ஷாக் கொடுத்து தூங்க வச்சிருது. இப்போ இவங்களுக்கு கனவு மாதிரி ஒன்று வருது, இல்லை அவங்க அம்மா இவங்க கிட்ட பேசுகிற மாதிரியும் இவங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் கனவு வருது. அதை பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க அங்கேருந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு இவங்க எங்கே போகிறாங்கன்னா இவங்களுடைய அம்மாவை பார்க்க தான் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு, நான் பிரச்சனையில் இருக்கேன், நான் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு சைன் பண்ணி கொடுத்தேன், அது என்னன்னா என்னுடைய உடம்புல ஒரு சிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அது என்ன எப்பயுமே கண்காணிச்சுட்டே இருக்கு, அது என்ன கஷ்டப்படுத்துது, என்ன மட்டும் இல்லை மக்கள் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துது, இதெல்லாம் யார் பண்ணுறான்னு பார்த்தா டைனமிக் ஹெல்த் கேர்ன்ற ஒரு நிறுவனம் தான் பண்ணுது, அவங்க மக்கள் எல்லாரையும் கொலகாரங்களாக மாற்றுறாங்க, ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே சரியாயிடும், நான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும்னு சொல்ல அவங்க அப்பா அம்மாவோ என்ன சொல்லி தெரியாமல் நின்றுட்டு இருக்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் சரியா இல்லை, இது எல்லாமே உடைய கற்பனைன்னு சொல்ல அதுக்கு அவங்க, இங்கே பாருங்க, நான் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆதாரம் கூட இருக்குன்னு எடுத்து காட்டுறாங்க. அதை அவங்க பார்த்துட்டு என்னது இதுன்னு கேட்க அதுக்கு அவங்க, இது எல்லாமே மெடிக்கல் டெஸ்டோடைய எவிடன்ஸு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த அசாசினேஷன் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாம் தலை திரிக்க ஓட அப்பா அம்மா அவங்க அப்பாவுக்கு பிடிச்சி
அடிச்சு போட்டு ஒரு கன் எடுத்து நீட்டி சொல்கிறான், நான் ஏன் இங்கே இருக்கேன்னு தெரியுமா மாவளே, அந்த சிப்பு சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னா உங்கள் அம்மா அவனை போட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. அப்போ அவருடைய சிப்பா அவர்கிட்ட பேசுது, அவங்க போலீஸ் கிட்டலாம் போல, அவங்க மேலே எப்பயுமே ஒரு கண்ணை வச்சிரு, அப்புறம் அவங்கள எப்பயுமே தொடாத, மேல் இடத்துலேருந்து உத்தரவு வர வரைக்குமே, என்ன புரியுதான்னு கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இப்போயாச்சும் நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகலாமான்னு கேட்க அதுக்கு அது முடியவே முடியாதுன்னு. நீ என்னை முத நாள் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீ உன்னுடைய குடும்பத்துக்காக என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்த, அதனால தான் நான் உன்னுடைய குடும்பத்தை அன்னைக்கு உயிரோட விட்டேன், அதுக்கான வேலையை நீ கொடுத்து தான் ஆகணும், என் கூட தான் இருந்தாகணும், நீ உனக்கு தான் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம்ல, அப்புறம் என்னன்னு கேட்க அதுக்கு அவர், எனக்கு புரியுது, ஆனால் நான் இந்த விஷயத்துக்காக நான் சைன் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு அது, நீ உன்னையே மாற்றிக்கோ, இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க, நிறைய தண்ணி குடி, போய் நல்லா தூங்கு, உன்னுடைய உடம்ப நான் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு வச்சிருது. அதே நேரம் இங்கே அந்த லெக் சொல்லுது, இதுக்கப்புறம் உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ என்ன மேனிப்புலேட் பண்ண பார்க்குற, உனக்கு இது கண்டிப்பாக தண்டனை உண்டுன்னுது. அதுக்கு அவங்க, உன்னால் வேற என்ன பண்ண முடியும், அதான் நீ ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டியே, நீ ஒரு சாத்தான், இங்கேருந்து வெளியே போய் தொலைன்னு சொல்ல அதுக்கு அது, உன்னுடைய பிஹேவியர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல அதுக்கு அவங்க, என்னை விட்டு தயவு செஞ்சு போய் தொலை, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அது சொல்லுது, உன்னால் எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, நீ நானும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கோம், இங்கே நீ தப்பிச்சு போகிறதுக்கு எந்த இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே வர, அப்போ திடீர்னு உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, தலையை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க, அப்போ அவங்களுக்கு இல்லூஷன் மாதிரி வருது, அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அங்கே பார்த்தா யாருமே இல்லை, வெட்ட வெளியாக இருக்குது. அப்போ சொல்லுது, இங்கே உன்னை காப்பாற்ற யாருமே கிடையாது, உன்னை காப்பாற்றுற ஒரே ஆள் நான் மட்டும்தான், என்கிட்டே வந்துருன்னு சொல்ல அதெல்லாம் அவங்க கேட்காம, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, அதனால் அவங்க அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த லெக்ஸ் வந்து அவங்கள பழையபடி அவங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துடுது. அப்போ கேட்குது, எப்படி இருந்துச்சு சாரா நீ தனியாக இருந்ததுன்னு கேட்க அதுக்கு அவங்க முறைச்சிட்டே வர, அப்போ அது சொல்லுது, இதை பாரு சாரா, நீ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிச்சனா உனக்கு ரிவார்டு கிடைக்கும், நீ ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் அதுவே என்னை கவனிக்கலன்னு வச்சுக்கேன் உனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னுடைய பெஸ்ட்டை நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்ல அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, லெக்ஸ் என்னை மன்னிச்சிரு, நான் இவ்வளோ நேரம் உன்னை மதிக்காமல் இருந்ததுக்கு, ஆனால் எப்பயுமே நீ என்னை மன்னிச்சிட்டே இருந்த, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்னுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்ல அதுக்கு லெக்ஸ் சொல்லுது, இப்படி தான் சாரா இருக்கணும், நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறேன்னு சொல்ல அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு உதவக்கிற ப்ரோக்ராமு, உனக்கு எப்பயுமே மனுஷங்களான நாங்கள் வேணும், நாங்கள் சிரிக்கிறது, நாங்கள் வாழ்கிறது, நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறது எல்லாமே உனக்கு வேணும், ஏன்னா நீ ஒரு மட்டமான மிஷினு அப்படின்னு சொல்லிட்டே வர, அப்போ அது சொல்லுது, நீ வச்சுட்டு இருக்கிற அந்த ஆதாரத்தை குப்பை தொட்டியில் தூக்கி போடு, உனக்கு பின்னாடி இருக்கு பாருன்னு சொல்ல அவங்களும் அதை எடுத்து குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பப்பில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க, அந்த மெடிக்கல் சென்டருக்கு போனது, அங்கே இவங்க கிட்ட கேள்வி கேட்டது எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து குடிச்சிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது லெக்ஸ் சொல்லுது, நீ இன்னைக்கு 6 மணி நேரம் தான் தூங்கியிருக்க, டாக்டர் சொன்னதை விட 2 மணி நேரம் கம்மியாக இருக்குது, ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்க அதுக்கு அவங்களும் எதுவுமே சொல்லாமல் ட்ரெஸ் எடுத்து மாட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ அது ஒரு அட்ரஸ் அவங்க கிட்ட சொல்லுது, அந்த அட்ரஸை கேட்டுட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாலும் ஒரு பட்டை மண்டை நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, இவன் ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி அசால்ட்லாம் பண்ணியிருக்கான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது. அந்த நேரம் அவன் வெளியே வர இவங்க அவன்கிட்ட போய், எனக்கு வெப்பன் வேணும், நான் கூட ஃபோன்லேயே சொல்லியிருந்தேனே ஞாபகம் இல்லை அப்படின்னு உடனே அவன் அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த நேரமும் லெக்ஸ் வந்து அவனை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவங்க உள்ளே போய் பார்த்தா 2 பேர் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள இவர் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு கன்று வச்சிருக்காரு, அதை எடுத்து அவங்களுக்கு தராரு. இதோடைய விலை $700 அதை கேட்ட அவங்களோ என்கிட்ட இன்னைக்கு பணம் இல்லைன்றாங்க. அப்போ அதே நேரம் லெக்ஸ் சொல்லுது, அவனை போட்டு தள்ளுன்னு காசு இல்லைன்னு உடனே அவனும் கண்ணை பிடுங்க வரான். அப்போ இவங்க அவன் காலிலே சுட்டுறாங்க. சுட்டு அங்கேருந்து வேகமாக ஓட திடீர்னு பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு லெக்ஸ் சொல்லுது, நீ டெம்பரரியாக உன்னுடைய அவேர்னஸை இழந்துட்ட, மறுபடியும் தெளிவாகுது. உடனே அவங்களோ திருப்பி கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு கேமராவாக இருக்குது. அதனால் லெக்ஸ், நான் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணு, அப்போ தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னுது. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னுடைய அம்மாவையும் ஒன்றா பார்க்க விடுவானுது. அதை கேட்டு அவங்களோ சரி ஓகே நடுறாங்க. அப்போ பின்னாடி பார்த்தா அந்த அசாசினேஷனும் பின்னாடியே வந்து நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்கான், இவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவங்க சாராவோ அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ சொல்லுது, இதுதான் நீ உன்னோட அம்மாவை பார்க்குற கடைசி டைமு, ஏன்னா உன்னோட அம்மா எப்பயுமே நம்மளை டிஸ்ட்ராக்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க, நீ எந்த அளவுக்கு உன்னோட அம்மா கிட்ட இருந்து தள்ளி இருக்கியோ அதுதான் உனக்கு நல்லது, புரியுதா, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம், அதுக்கு மேலே உனக்கு டைம் கிடையாது, போயிட்டு வான்னு சொல்லி அவங்கள அமுச்சு வைக்குது. அங்கேயோ இவங்க அவங்களோட அம்மா பார்த்துட்டு, அம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆகுறாங்க. இவங்க அவங்க அம்மா கிட்ட பயங்கர சந்தோஷமாக பேசுகிறாங்க. அம்மா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு காட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கார்டனில் பட்டர்ஃப்ளையாக பார்க்கும்போது நான் சொல்லுவேன்,
அது ஒரு மேஜிக்னு. அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் பட்டர்ஃப்ளை ஒரு மேஜிக் தான், அதுங்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது பெருசாக உருமாறும், அதோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வையும் அது ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய டைம் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது லெக்ஸ் வந்து சொல்லுது, உன் டைம் முடிஞ்சிச்சு, இங்கேருந்து கிளம்பி போன்னு. அதை கேட்டால் அவங்களோ, நான் இங்கேருந்து கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு இன்னொருத்தனை பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்க கூட லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது லெக்ஸ் சொல்லுது, என்னுடைய மானிட்டரிங் கெப்பாசிட்டியை இவன் கம்மி பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு டிவைஸை டெவலப் பண்ணி வச்சுருக்கான், நம்மளை யாரும் ட்ராக் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அவனை இங்கேயே கொலை பண்ணிடுன்னு சொல்ல அவங்களும் உடனே ஒரு துப்பாக்கி எடுத்து அவருடைய நெத்திலே சுட்டுறாங்க. அதனால் அங்கே போலீஸ்லாம் வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்க, அதே நேரம் இங்கே டேப்ல அந்த லெக்ஸ் கம்பெனி பற்றின ஆடை ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா சாராவும் அவங்களுடைய அப்பாவும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதை பாரு சாரா, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெலாம் நீ ஒத்துக்காத, இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்லாம் ரொம்ப ஆபத்தானது, இவங்களை மாதிரி சயின்டிஸ்ட் டாக்டர்லாம் வந்து உன்னை யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு பண்ணி மாதிரி, அவங்க வந்து உன்னை வச்சுட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க, ஆனால் நீ தான் நாளைக்கு கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் உண்மையானவங்களா இல்லை ஃபேக்கானவங்களான்னு கூட உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நீ இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இதை பாருங்கப்பா, இது ஜஸ்ட் ஒரு சின்ன மெடிக்கல் டெஸ்ட்டு தான், இதனால் என்ன ஆகிட போகுது, நான் போயிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுவான்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா சரி ஓகே என்னவோ பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதோட இங்கே காட்டுறாங்க சாரா அதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போதே அந்த லெக்ஸ் சொல்லுது, சாரா நீ ரொம்ப வீக்காக இருக்க, இப்போ நீ சாட்டே ஆகணும்னு சொல்ல, எனக்கு பசிக்கல நான் ஆளை விடுன்றாங்க. அதுக்கு அது சொல்லுது, உனக்கு சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, உனக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்ல இவங்களும் அங்கே போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே அந்த நேரம்னு பார்த்து அவங்களுக்கு ஒரே மயக்கமாக வருது, ஆனாலும் இப்படி தாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அந்த ஃபுட்டை அவங்க கிட்ட கொடுக்கும்போது காசு கேட்குறாரு. அதுக்கு அந்த லெக் சொல்லுது, ஏற்கனவே பே பண்ணியாச்சுன்னு சொல்லுன்னு. உடனே அவங்க அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா நிஜமாலுமே அது மணியை டிரான்சாக்ஷன் பண்ணிடுது. அதை பார்த்த உடனே அவருமே விட்டுறாரு. அதோட இங்கே காட்டுறாங்க, இந்த அசாசினேஷன்ட்ட அந்த லெக்ஸ் ப்ரோக்ராம் பேசிகிட்டு இருக்கு. அதுக்கிட்ட அந்த அசாசியன் சொல்கிறாரு, நான் கொலை பண்ணுறதை நிறுத்தணும், நான் இங்கே வந்த முத நாள்லேருந்தே நீ சொல்கிறத தான் கேட்டுட்ருக்கேன், ஆனால் இனிமேல் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது சொல்கிற எதையுமே கேட்காம அப்படியே நின்றுட்டுருக்காரு. அது சொல்லுது, நம்ம டீல் இருக்குது மறந்துட்டியா, உன்னால் எந்த ஒரு முடிவுமே தனியாக எடுக்க முடியாது, நான் தான் அதை முடிவு எடுக்கணும், நீ நான் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே ஃபாலோ பண்ணணும், மறந்துடாத, நம்ம 2 பேர் பார்ட்னர்ஸு, நம்ம ஒன்றா தான் ஒரு பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு அவர் என்னால் இனிமேல் கொலகாரனாலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் மாட்டு ஜாக்கெட் எடுத்து மாட்டிட்டு கம்முன்னு நிற்கிறாரு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, நான் சொல்கிறத கேள்வி இல்லைனா உன்னை நான் சாவடிச்சிருவேன்னுது. ஆனால் அதெல்லாம் அவர் கேட்காம அப்படியே நின்றுட்டு இருக்க, அவருடைய ஆக்சிஜன் லெவலை அது கம்மி பண்ணுது. அதை பார்த்த உடனே அவர் ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் கன் எடுத்துட்டு திருப்பியும் ஒருத்தனை கொலை பண்ண கிளம்புறாரு. அதோட இங்கே சாராவை காட்டுறாங்க. அப்போ அவங்ககிட்ட லெக் சொல்லுது, ஜான் ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, அதை வச்சு அவன் ஒரு வைரஸ் உருவாக்கி வச்சிருக்கான், அதால் என்னை அழிக்க முடியும், என்ன மட்டும் இல்லை உன்னையுமே அதால் அழிக்க முடியும், அதனால் அவன் நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொன்னாகணும்னு சொன்ன உடனே அவங்க உடனே அங்கேருந்து வேக வேகமாக எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ அங்கே தான் அந்த ஜான் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜானை துப்பாக்கி அவங்க சுட்டுட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஓடி போய் ஒரு இடத்துல நின்று பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, சனினே இனிமேல் நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன், இதோட உங்களோட ஆட்டத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் பயங்கரமாக அழுகுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதுலாம் முடிச்சுட்டு ஒரு நதியாண்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்கே இவங்க வச்சிருந்த அந்த கன்னை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த ரோபோட் சொல்லுது, நான் ஒரு அட்ரஸ் தரேன், அந்த அட்ரஸுக்கு போ, அங்கே நான் பின்கோடை உனக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், அது மூலயமா நீ அந்த ரூமுக்குள்ளே போயிடலான்னு. அப்போ அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த லெக் சொல்லுது, இவளும் அந்த கிரியேட்டரில் ஒருத்தி தான், இவளால் நான் எத்தனையோ மாதம் ஆஃப்லைனில் இருந்துட்டேன், அதனால் இவளையுமே இப்போ நம்ம கொன்னாகணும்னு சொல்ல உடனே சாரா அந்த லேடியோட ரூம்குள்ளார வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு அவங்கள கொல்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள கொல்ல முடியல. அப்போ அந்த ரோபோட் சொல்லுது, இவ தான் கடைசி, இவளை கொண்டுட்டா நான் உன்னை விட்டுறேன், நீ ஃப்ரீடமாக இருக்கலாம்னு சொல்ல அதுக்கு அவங்க என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்ல அதுக்கு சொல்லுது, உன்னுடைய அம்மாவை நான் எப்போ வேணாலும் நினச்சா கொல்ல முடியும், நான் சொல்கிறது ஒழுங்குமுறையாக பண்ணுன்னு சொல்ல உடனே அவங்க கத்தியை கீழே போட்டுட்டு அந்த லேடி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஒரு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்ணுது, அது பேர் லெக்ஸ்ன்னு சொல்ல உடனே அது வாயை மூடுன்னு சொல்ல இவங்க நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கரண்ட் ஷாக் அடிச்ச உடனே அந்த ப்ரோக்ராம் கொஞ்ச நேரம் ரீபூட் ஆகிட்டு இருந்திருக்கும், அதை வச்சு இவங்க திருப்பியும் போயிட்டு கரண்ட்டை தொட்டுருவாங்க. அப்படி தொட்ட உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அதை பார்த்து அந்த லேடியோ அவங்கள எழுப்ப அப்போ சாராவுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது, அவங்க இதுக்குள்ளாரையும் மாட்டிட்டு வெளியவே வர முடியாத மாதிரி பயங்கரமாக துடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுறாங்க. அப்போ அந்த லேடிஸ் பேசுகிறாங்க. ஆனால் அதே நேரம் அந்த லெக்ஸ் வந்து ரீபூட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரம் இவங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ண தெரியுமா, நீங்கள் ஏன் எடுக்கவே இல்லை, என்ன அந்த ப்ரோக்ராம் பாடாப்படுத்துருச்சுன்னு சொல்ல அதுக்கு அவங்க எனக்கு எந்த காலமே வரல, உங்களுக்கு அது ரொம்ப வலிக்குதான்னு கேட்க ஆமாம் பயங்கரமாக வலிக்குதுன்றாங்க. இவங்க எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, ஒரு நாளும் நான் பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த லெக்ஸ் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, அது பண்ண எல்லா கொலைகளுக்குமே நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், ஏன்னா நீங்கள் தான் அந்த ப்ரோக்ராமை உருவாக்குனது, உங்களை மாதிரி மக்கள்லாம்
அரக்கனை உருவாக்குறாங்க. உங்களுடைய ஆராய்ச்சிக்காக எங்களை மாதிரி பொதுமக்கள் வாழ்க்கையில நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அந்த ப்ரோக்ராமை விட்டு எப்பயோ குயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாரா அது மட்டும் பத்தாது, நீங்க தான் இது எல்லாத்தையுமே திருப்பியும் சரி பண்ணணும். லெக்ஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, அந்த ப்ரோக்ராமை நீங்க மொத்தமா அழிக்கணும்னு சொல்ல, அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, சரி ஓகே, நம்ம எல்லா எவிடன்ஸையும் அழிச்சாகணும், எல்லா பேக்கப்பையும் எல்லா ஃபோல்டரையும் இந்த லேப்ல இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அழிக்கணுன்றாங்க. அதுக்கு சாரா, நான் அதெல்லாம் எப்போ பண்ணிட்டேன், நீங்க லேப்ல இருக்கும்போது நான் உங்களை கூட பார்த்தேன், அந்த நேரம் நான் ஒரு டெஸ்க்கு கீழே தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், அந்த வைரஸை நான் எல்லா கம்ப்யூட்டர்லையுமே ஏற்றி விட்டுட்டேன், அது எல்லா எவிடன்ஸுமே நேரம் அழிச்சிட்டு இருக்கோம்னு சொல்ல, அதுக்கு இவங்க சொல்றாங்க, அது பெரிய பிரச்சனையாச்சு, அதுக்கு அந்த அளவுக்கு பவர் இருந்துச்சுன்னா அது தனியாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, இப்போ நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. இந்த டைனாமிக் ஹெல்த் கேர் இருக்காங்களே, அவங்க இந்த லெக்ஸ் ப்ரோக்ராம் வச்சு கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதில் எனக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹியூமன் டெஸ்ட்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அதை அவங்க சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை ஒத்துக்கவே இல்லை. கம்ப்யூட்டரை தவிர இதை வேறு எதுலையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஒத்துக்காமல் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுன்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னவோ சரி அதெல்லாம் விடுங்க, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியுமா முடியாதான்னு கேட்க, அதுக்கு அவங்க கண்டிப்பாக முடியும், இதுக்கு ஒரு வழி அந்த லேப்லேயே இருக்குது, ஆனால் இப்போ நான் அந்த லேப் விட்டு வெளியே வந்துட்டதுனால என்னால் திருப்பியும் அந்த லேபுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவங்க என்னால் முடியும், அந்த லேபுக்குள்ளே போகிறதுக்கு என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்ட, அதை அவங்க பார்த்துட்டு, சரி ஓகே, நான் உனக்கு சில டேப்லெட்லாம் தரேன், அதை நீ போட்டுக்கோ, அது உன்னுடைய சென்ஸை டல்லாக்கும், உன்னுடைய பார்வையை மங்க வைக்கும், அதனால் லெக்ஸ் ரீபூட் ஆனாலுமே கூட அதால் ஒன்றை சரியாக ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த டேப்லெட்டை கொடுக்க, அதை இவங்க போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக அந்த லேபுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து அந்த அசாசினேஷன் அவங்க தலையிலேயே சுட்டு அவங்கள சாவடிச்சிடுறான். அதை பார்த்து சாராக்கோ செம ஷாக் ஆகிடுது. அட பாவி, கொண்டுட்டியா, தயவு செஞ்சு என்னையும் அட்லீஸ்ட் கொண்டுடு அப்படின்னு சொல்ல, அந்த லெக்ஸ் சொல்லுது, உன்னை கண்ணை கீழே போடு இல்லைனா நீ செத்துருன்னு சொல்ல, அதுக்கு அவன் என்னால் கண்ணை கீழெல்லாம் போட முடியாதுன்னு சொல்ல, உடனே அந்த லெக்ஸ் சொல்லுது, உன்னோட சர்வீஸ் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே சாவடிச்சிருது. அதே நேரம் இங்கே சாராவும் வெளியில் ஒரு இடத்துக்கு இங்கேயோ ஓடுறாங்க வேகமாக. பார்த்தா பாத்ரூமில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ரத்தம்லாம் அந்த தண்ணியோட தண்ணியாக போயிட்டு இருக்க, அவங்களும் உட்காந்து செம்மையாக பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்னடா நம்ம இவ்வளோ கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லெக்ஸ் அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்க, அவங்களுடைய எமோஷனல் சூசைடுன்னு வந்திருக்கு. அவங்களுடைய மைண்ட் இப்போ சூசைட் பண்ணுற நிலமையில இருக்கு. அதனால அவங்க பக்கத்தில் ஒரு பிளேடு மாதிரி இருக்கு, அதை எடுத்து அவங்களுடைய கையை கிழிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள அந்த ரோபோட் என்ன பண்ணுமோ தெரியாது. அப்படியே ஒரே இருட்டாயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சாராவை காட்டுறாங்க. அப்போ அந்த லெக்ஸ் அவங்க கிட்ட சொல்லுது, நீ நல்லா தூங்குனியான்னு கேட்க, நான் தூங்கணும்னு சொல்ல, அப்போ சொல்லுது, நான் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு $1,00,000 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, உடனே அவங்க எப்படி பண்ண அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. அதுக்கு அது சொல்லுது, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நான் அரை செகண்டில் அதை பண்ணிவிடுவேன்னு. அது கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏன் கொஞ்ச நேரம் நடந்து போகக்கூடாதுன்னு. அதுக்கு அதுவும் ஓகே சொல்ல, இவங்க இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக. அப்போ அந்த லெக்ஸ் கேட்குது, சாரா நீ சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க அதுக்கு அடிமையாகவே ஆயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு ஒரு போட்டில் போயிட்டு இருக்காங்க. அந்த லெக்ஸ் கேட்குது, உனக்கு எங்கே போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கு பாரிஸ் போக தான் ரொம்ப பிடிக்கும்னு இவங்க சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே, அப்போ நான் உன்னை பாரிஸுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுது. அதுக்கு அடுத்த நிமிஷமே பார்த்தா இவங்க பாரிஸில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே இவங்க வசதியாக தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த லெக்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இங்கே ஒய்ஃபை வேணுமா, எல்லாமே இருக்குது, இங்கே ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம்னு சொல்ல, அதுக்கு அவங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க தூங்கிலாம் எழுந்திரிச்சிட்டு அவங்களுடைய லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டிராயிங்கை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது, உனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் தெரியும், உனக்கு ஒரு சூப்பரான ஏரியாவை நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே இவங்களை கூட்டிகிட்டு போகுது. அங்கேயே அவங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஜாலியாக இருந்தாலுமே ரொம்ப லோன்லியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பப்புக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ஒருத்தர் இவங்ககிட்ட, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் நியூயார்க்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கு அவர், நியூயார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட வளன்னு பேசிகிட்டே இருக்காரு. அதை கேட்ட லெக்ஸ் சொல்லுது, சாரா இவங்ககிட்ட இங்கே எந்திரிச்சு போ, இங்கேயாவது அமைதியான இடம் தான் அங்கே போய் உட்காருன்னு சொல்ல, இவங்களும் அதை கேட்டுட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களை அது யார் கூடயுமே பேசவும் விட மாட்டேங்குது, அது கூட மட்டும்தான் பேசணும்னு எதிர்பார்க்குது. இதெல்லாம் வச்சு அவங்க பயங்கர டிப்ரெஷனில் இருக்காங்க. ஆனாலுமே அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டும் இருக்காங்க. அப்போ அது சொல்லுது, நீ ரொம்ப குடிஞ்சு உட்காடுற, நிமிந்து உட்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய ஆர்டர்லாம் போடுது. அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டு வேறு வழி இல்லாமல் சரி சரின்னு தலையாட்டிகிட்டே இருக்காங்க. அவங்கள ஒரு பிணைய கைதி மாதிரி மாற்றி வச்சிருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க, திருப்பி எந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய நாட்கள் இப்படி தனிமையிலே போயிட்டுருக்கு. அதே நேரம் அந்த லெக்ஸோ இவங்களை எங்கேயுமே போகவுமே விட மாட்டேங்குது. அது மட்டுமே இவங்ககிட்ட பேசிட்டு இவங்களை ரொம்பவே ஒரு அடிமை மாதிரியே வச்சிருக்கு.
இவங்க கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடுறாங்க. அப்போ அது கேட்குது, பாரிஸில் நீ இருக்கியே, உனக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அது சொல்லுது, உனக்காக நான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் வான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகுது. அப்போது போகிற வழியில் ஒரு சின்ன பையன் இவங்கள கட்டி பிடிக்கிறான். ஆனால் இவங்களால அந்த எதையுமே ஃபீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இவங்க லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு அது இவங்கள மாற்றி வச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க திருப்பி அவங்க வீட்டுக்கு வர, அப்போ அங்கே திடீர்னு என்ன ஒன்று தெரியாது, வேகமாக எங்கேயும் ஓடுறாங்க தலை திரிக்க. என்னாச்சுன்னே தெரியல. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க, இவங்க இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் வந்து இந்த லெக்ஸ் ப்ரோக்ராமுக்கு இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பான். அவன் தான் இப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு லெக்ஸ் சொல்லுது, அவன் யாருன்னு தெரியுதா, அவன் தான் இந்த என்டையர் ப்ரோக்ராமுடைய லீடரே. அவனுக்கும் உனக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீ என்ன பண்ணுறன்னா அவன்கிட்ட பேசுகிற மாதிரியே அவனை கொலை பண்ணிட்டு இருந்தது. அதை கேட்டு அவங்களோ என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தலை திரிக்க ஓடுறாங்க. அப்போ அது சொல்லுது, ஒன்று நான் சொல்கிறது கேளு, இல்லைன்னா நீ இந்த பாரிஸில் செத்து போயிடுவ அப்படின்னு சொல்ல, அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடி போயிட்டு சுத்தமாக நடக்கவே முடியாமல் ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்துடுறாங்க. உக்காந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க அங்கேருந்து அவனை கொல்லாமலாம் ஓடி வந்திருக்க மாட்டாங்க, அவனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு தான் அங்கே ஓடி வந்திருப்பாங்க. அதை இப்போ நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ நம்ம இத்தனை நாளாக கொலையே பண்ணாமல் திருப்பியும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க, அப்போ அந்த லெக்ஸ் அவங்க கிட்ட சொல்லுது, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், நீ ரொம்ப டயர்டாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ உன்னுடைய வேலையை ரொம்ப நல்லாவே செஞ்ச, இதுக்கப்புறம் நீ யாரையுமே கொலை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, கவலைப்படாத. அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பிறந்த நாள் வரப்போகுது, அதை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்குன்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னை தயவு செஞ்சு என்னுடைய வீட்டுக்கே போக விட்டுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு அது சொல்லுது, இல்லை என்னால் அப்படிலாம் உன்னை விட முடியாதுன்னு. அதை கேட்டவங்களோ பயங்கரமாக ஷாக் ஆகி, நம்மளால எப்பயுமே இதுக்கிட்ட இனிமேல் தப்பிக்கவே முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி தனிமையிலே தான் போக போகுது, அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எங்கேயும் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கன்னே தெரியல. அப்போ லெக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஹே லெக்ஸ், உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ 10 நிமிஷம் எனக்கு ப்ரைவசியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே அது 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. அந்த நேரம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த மெத்தையில் நின்று ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த லெக்ஸ் வந்து ஆன்லைனில் வந்துடுது. அப்போ அவங்ககிட்ட சொல்லுது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் முடிச்ச எல்லா விஷயங்களுக்குமே உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே சாரா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கும் என்னுடைய ஹாப்பி பர்த்டே லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மெத்திலிருந்து பின்பக்கமாக விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க அங்கேயே செத்தே போயிடுறாங்க. அதோட அந்த லெக்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆஃப்லைன் ஆயிடுது. நீ செத்தா என்ன, எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷுவல் காட்டுறாங்க. அதில் பார்த்தா இவங்கள மாதிரியே நிறைய பேரை அந்த லெக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதில் நிறைய பேர் தினமும் செத்து போகிற மாதிரியும், திருப்பியும் புதுசாக நிறைய பேரை வந்து அந்த லெக்ஸ் ப்ரோக்ராம்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அந்த இமேஜில் காட்டுறாங்க. அதோட அதுக்கடுத்து இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் காட்டுறாங்க. அது என்னன்னா, இவங்க டேவிட்னு ஒருத்தரை சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவருமே இந்த சிப்பு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இப்போ அதோட பிடியில் மாட்டிட்டு இருக்கிற மாதிரியே காட்டி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட நம்ம போனோம்னா என்ன ஆகுன்றத இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காங்க. மனுஷன் என்னைக்கு சோம்பேறி ஆகிட்டு ஏஐ கிட்ட போகிறானோ அப்போ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத கற்பனையாக அந்த படத்தில் காட்டியிருந்தாலும் அது பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃபை பேஸ் பண்ண மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, பிரெயினில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு. ஒருவேளை அங்கேருந்து தான் அந்த டேரக்டர் இந்த ஐடியாவை எடுத்தாரான்னு தெரியல. நிஜமாலுமே அப்படி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கடைசியில் முடிவு இருக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல படத்தில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.